கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலும் நம்முடைய சங்கீத தியானத்துக்காக சங்கீதம் 100வது சங்கீதம். இந்த சங்கீதத்தின் தொடக்கத்திலே நம்ம பார்க்கிறோம். இந்த சங்கீதத்தின் ஒரு தலைப்பை நம்ம பார்க்கிறோம், ஸ்தோத்திர சங்கீதம், சாம்ஸ் ஆஃப் தேங்க்ஸ்கிவிங். சங்கீதம் நம்ம பார்க்கிறோம். இந்த சங்கீதத்துல நம்ம பார்க்கிறோம் புரோட்டோகால் ஆஃப் வர்ஷிப். கர்த்தரை நம்ம எப்படி ஆராதிக்கணும்னு நம்ம பார்க்கிறோம். முதலாவது வசனத்துல, பூமியின் குடிகளே எல்லோரும் கர்த்தரை கம்பீரமாய் பாடுங்கள். பூமியின் குடிகளே எல்லாரும் கர்த்தரை கம்பீரமா பாடுங்க. யாரு பூமியின் குடிகள்? நீங்களும் நானும் தான் பூமியின் குடிகள். நம்ம கர்த்தரை எப்படி பாடணும்? நம்ம கம்பீரமா பாடணும். நம்ம கம்பீரமாக பாடணும். ஏன் நம்ம கம்பீரமா பாடணும்? அவர் நமக்காக யாவற்றையும் செய்து முடித்திருக்கிறார். அவர் நமக்காக எல்லாவற்றையும் செய்து முடித்து அவர் நமக்காக எல்லாவற்றையும் வெற்றி சிறந்திருக்கிறார். அப்போ நமக்கும் அந்த வெற்றிக்கு நம்ம பங்காளிகளா இருக்கோம். அப்போ நமக்கு வெற்றிக்கு நம்ம பங்காளிகளா இருக்கிறோம்னா நம்ம கம்பீரமாக பாடணும். சாதாரணமாக நம்ம கிரிக்கெட் மேட்ச்லயே ஒரு 6 அடிச்சிட்டாங்கன்னா என்ன பண்ணுவாங்க? கம்பீரமா ஒரு ஷவுட் பண்ணுவாங்க. அதே போல நம்ம கர்த்தருக்கு கம்பீரமா பாடணும். இரண்டாவதாக நம்ம பார்க்கிறோம், மகிழ்ச்சியோட கர்த்தருக்கு ஆராதனை செய்து ஆனந்த சத்தத்தோட அவர் சந்நிதி முன் வாருங்கள். மகிழ்ச்சியுடனே கர்த்தருக்கு ஆராதனை செய்யணும். நம்ம மகிழ்ச்சியோடு சந்தோஷத்தோடு நம்ம மகிழ்ச்சியோடு கர்த்தருக்கு ஆராதனை செய்யணும். ஏதோ ஏனாதானவா நம்ம ஆராதனை செய்யக்கூடாது. ஏதோ ஒரு கடமைக்காக நம்ம ஆராதனை செய்யக்கூடாது. மகிழ்ச்சியோடு நம்ம என்ன பண்ணணும்? ஆராதனை செய்யணும். ஆனந்த சத்தத்தோடு அவர் சந்நிதி முன்ன நம்ம என்ன பண்ணணும்? வரணும். ஆனந்த சத்தத்தோடு நம்ம சத்தத்தை உயர்த்தி நம்ம என்ன பண்ணணும்? கர்த்தரை நம்ம ஆராதிக்கணும். மூன்றாவது வசனம், கர்த்தரே தேவன் என்று அறியுங்கள், நாம் அல்ல, அவரே நம்மை உண்டாக்கினார். கர்த்தரே தேவன் என்று அறியுங்கள். கர்த்தரே தேவன். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மட்டுமே, அவர் மட்டுமே ஜீவனுள்ள தேவனா இருக்கிறார். அவரை தவிர நமக்கு வேற ஒரு தெய்வன் இல்லை. அவர் தான் நம்முடைய மெய்ப்பனா இருக்கிறார். நம்ம அவருடைய ஆடுகளா இருக்கிறோம். நம்ம பார்க்கிறோம்ல, சங்கீதம் 23:1 வசனம், கர்த்தரின் மேய்ப்பரா இருக்கிறார். அவர் நம்முடைய மேய்ப்பரா இருக்கிறார். நம்ம அவருடைய ஆடுகளா இருக்கிறோம். நம்ம அவருடைய சத்தத்துக்கு செவி கொடுத்து நடக்கிறவர்களா இருக்கிறோம். நம்ம இந்த இடத்துல ஆராதிக்கும் போது ஏதோ பறி கொடுத்துட்டு ஆராதிக்கிற மாதிரி இருக்கக்கூடாது. நம்ம ஒரு கொண்டாட்டத்தோடு நம்ம ஆராதிக்கணும். Whenever we come to worship the Lord, it's the time of celebration. நம்ம கர்த்தரை ஆராதிக்கும் போது அது ஒரு என்ஜாய்மெண்ட், ஒரு கொண்டாட்டத்தோடு நம்ம உற்சாகமா ஆரவாரத்தோடு அவரை மகிழ்ச்சியோடு நம்ம பார்த்தோம்ல, கம்பீர சத்தமா மகிழ்ச்சியோடு நம்ம என்ன பண்ணணும்? அவரை ஆராதிக்கணும். 4வது வசனம், அவர் வாசல்களில் துதியோடும் அவர் பிரகாரங்களில் புகழ்ச்சியோடும் பிரவேசித்து அவரை துதித்து அவருடைய நாமத்தை ஸ்தோத்திரியுங்கள். அவருடைய வாசல்ல நம்ம என்ன பண்ணணும்? துதியோடு நுழைந்து வரணும். தேங்க்ஸ் கிவிங் ஹார்ட், நன்றி நிறைந்தவர்களாக நம்ம வரணும். நம்மளை மட்டுமாக பாதுகாத்து ஜீவனை கொடுத்திருக்கார், சுக பலனை கொடுத்திருக்கார். அந்த நன்றி நிறைந்த இருதயத்தோடு அவருடைய சமூகத்துக்கு நம்ம வர வேண்டும். அவர் நமக்கு எத்தனையோ நன்மைகளை செஞ்சிருக்கிறாரு. அவர் நமக்கு எத்தனையோ நல்ல காரியங்களை செஞ்சிருக்கிறாரு. அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்? நன்றி உள்ள இருதயத்தோடு அவருடைய சமூகத்துல நம்ம கடந்து வரணும். தேங்க்ஃபுல் ஹார்ட்ல நம்ம வர வேண்டும். 5வது வசனம், கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றென்றைக்கும், அவருடைய உண்மை தலைமுறை தலைமுறைக்கும் உள்ளது. கர்த்தர் நல்லவர். The Lord is good. கர்த்தர் நல்லவர். அவர் நமக்கு ரொம்ப ரொம்ப நல்லவரா இருக்கார். எத்தனை பேர் சொல்றீங்க? Amen. கர்த்தர் நல்லவர். Oh, taste and see that the Lord is good. கர்த்தர் நல்லவர் என்பதை நீங்க என்ன பண்ணணும்? ருசித்து பார்க்கணும். அவரை ருசித்து பார்த்தவங்களுக்கு தான் தெரியும் அவர் எவ்வளவு உங்க வாழ்க்கையில நல்லவரா இருக்கிறாருன்னு. ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் அவரு நல்லவரா இருக்கிறார், போதுமானவரா இருக்கிறார். கர்த்தர் நல்லவர். Amen. அவருடைய கிருபை என்றென்றைக்கும் உள்ளது. அவருடைய லவ், அவருடைய ஃபேவர் அது ஃபெயில் ஆவதே இல்லை. That endures forever and ever, is faithful, continuous for generation to generation. அவருடைய தலைமுறைக்கும் என்ன ஆகுதான்? தொடரும். அப்ப நம்ம கர்த்தரை எப்படி ஆராதிக்கணும்னு நம்ம இந்த சங்கீதத்துல நம்ம பார்க்கிறோம். கம்பீரமா மகிழ்ச்சியோடு ஆனந்த சத்தத்தோடு நம்ம என்ன பண்ணணும்? கர்த்தரை ஆராதிக்கணும்.